வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங்னு ஒரு படம். அதில வந்து அவ வந்து டிக்கெட் கவுண்டர்ல இருப்பா. ரயில்வே டிக்கெட் கவுண்டர்ல இருப்பா. நம்ம காயின வந்து சென்ட்ட வந்து இதில போடணும். அத ஒரு குழி மாரி இருக்கும். ம். அதில போடணும். இவன் வந்து அந்த பொண்ண லவ் பண்றான். ஃபர்ஸ்ட்டு இவன் எங்க போணும்னு சொல்லுவான். அவ டிக்கெட் போட்டுருவா. அதுக்கு இப்ப காயின் போடுவான். ஒரு நாள் அந்த போக வேண்டிய இடம் சொன்ன உடனே, அவ வந்து டிக்கெட் போட்ட உடனே அத எடுத்துட்டு, இவன் வெட்டிங் ரிங்க போடுவான். அந்த ரிங் வந்து அந்த இதில சுத்தி அப்படி நிக்கும். அதுதான் நீங்க சொல்ற அந்த சீன்ல இந்த வந்து "இந்த பிச்சையா குடுத்தா வாங்கிப்பியா?" அப்படின்னு கேட்டப்ப, இவன் மண்டி போட்டு உக்காந்த உடனே, இப்ப கை நீட்டுவான். ஓகே. அதுக்கு முன்னாடியே ரூ. 500 நோட்ட குடுக்குறேன்னு சொல்ட்டா. இப்ப மறுபடியும் அந்த ரூ. 500 நோட்ட போடுறது வந்து தேர் இஸ் நத்திங் கிரியேட்டிவிட்டி. ஸோ கைய நீட்டி உக்காந்த உடனே கை நீட்டி உக்காந்த உடனே, அவ வந்து தன்னுடைய லவ்வ வந்து பிச்சையா போடுவா. கிஸ் பண்ணுவா அந்த காதுல. இது எங்கிருந்து வருதுன்னா, அந்த பொண்ணு தன்னுடைய இப்படி ஒரு ரிங் வந்துட்டு விழுன்னு எதிர்பார்க்கவே இல்லையா? அது நான் ஷாக் ஆனேன். எப்ப 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் அது. அப்புறம் படம்லாம் ரொம்ப ஓடுனதுக்கு அப்புறம் இது எங்கிருந்து வந்திருக்கும்னு யோசிக்கும்போது, எனக்கு மேபி அங்கேருந்து வந்திருக்கலாம்னு தோணுது. இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி கூட முடியாது உங்களால. ஆ பட் எனக்கு தெரியுது. எனக்கு புரியுது. இட்ஸ் நாட் த சீன். இட்ஸ் தி ஃபீலிங் ஆஃப் த சீன். யாஹ்! வாட் யூ ஃபெல்ட். யாஹ்! ரிங் வந்து விழுந்தோனே நமக்கு ஒரு ஆ. நமக்கு ஒரு சர்ப்ரைஸ், நமக்கு ஒரு ஷாக் வந்து இருக்குல்ல. இல்லையா? அந்த மாரி ஒரு சர்ப்ரைஸா தான் நான் அத அத பார்த்தேன். அந்த கிஸ் பண்ற விஷயம். இப்படி தேடி தேடி பார்க்கறது தான். தேடி தேடி பார்க்கறப்ப நம்ம அஃபெக்ட் ஆகுறது நம்ம கண்டிப்பா அது வந்து ரீகிரியேட் ஆகும். அது பார்க்காம நடக்காது. படிக்காம நடக்காது. ம். அப்சர்வ் பண்ணாம நடக்காது. ஸோ மாத்தியவனுடைய எல்லா ஷோலயும் இப்படி கை வச்சு இழுக்கிறப்ப அந்த கிரக் கிரக் அந்த சவுண்டு, அது போயிட்டு பின்னாடி நின்னு அந்த டாம் இது இது மாரி யாருமே ஷாட் எடுக்கவே இல்லையேப்பா! எப்படிப்பா அது? நான் உண்மையாலுமே அது இருக்கும்னு நெனச்சுட்டு தான் வந்தேன் நானு. உண்மையாலுமே செம்ம ஷாட் அது. ஷாட்டாவும் சரி, கலரும் சரி, அதான் ஷாட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு லோகோ இல்லையா அது? யாஹ்! அந்த லோகோ வந்து வேற அந்த எந்த இதுலயும் நான் பார்த்ததில்ல. நான் எவ்ரி டைம் அத ரசிப்பேன். அது இதுக்கு முன்னாடி. தேங்க் யூ. அத ஒமிட் பண்ணிட்டு பார்க்க மாட்டேன். அந்த சவுண்டு, அந்த கலர் இந்த சேம் நெனைக்கிறேன். சேம். ஆ ரொம்ப பிடிக்கும். ஃபாசினேஷன் தானே மேட்ரு. வாழ்க்கைய வந்து அப்படியே நீங்க காட்டுறதுல எந்த இதுவும் கிடையாதுங்க. அது சினிமாவா மாத்துறதுல தான் உங்க ஸ்கில், உங்க கிராஃப்ட் இருக்கு. அப்ப சினிமான்னா என்னான்னு புரிஞ்சுக்கணும். மக்கள் எங்க கை தட்டுறான்னு அப்சர்வ் பண்ணணும். ஆனா, அவன் கை தட்டுறதுக்கு மட்டுமே நீங்க படம் பண்ணீங்கனாலும் தோத்துருவீங்க. அது ஒரு விதமான அந்த பிளெண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அது.